சரி, பார்த்துட்டீங்களா? எல்லாத்தையும் புரட்டி பார்த்தாச்சா? ஸோ காலையில் நம்ம வந்த உடனே நம்ம பார்த்த விஷயங்கள் இந்திய அரசுனா என்னன்னு பார்த்தோம். இந்திய அரசுனா நிரந்தரமானது, இந்திய அரசாங்கம் அப்படின்னா மாறக்கூடியது அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ இந்திய அரசின் தலைவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர். இந்திய அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னா பிரதமர் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்மளது வந்து ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு பார்த்தோம். நம்மளுடைய வரைவு குழுவோடைய ஹெட் அப்படிங்கிறது டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்கிறத பார்த்தோம். மொத்தம் 7 பேர், 1+6 அப்படிங்கிறது நல்லா மறந்துடக்கூடாது. நம்மளுடைய அரசியலமைப்பு எத்தனை நாடுலேருந்து வாங்கினா 60 நாடுகளில் ட்ராவல் பண்ணி எடுத்தோம். செலவு அப்படிங்கிறது சொன்னேன்னா 64 லட்சம். எழுதி முடிக்கிறதுக்கான காலம் சொன்னேன்னா எவ்வளோ? 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். மறந்துட வேண்டாம். 2 years 11 months 18 days எழுதி முடிக்கிறதுக்கான காலமானது. நம்ம அரசியலமைப்பானது எப்பொழுது நடைமுறைக்கு வந்ததுன்னா நமக்கு தெரியும். ஜனவரி 26, 1950. நம்ம இதே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா 47லேயே வாங்கிடுறோம். ஆனால் நமக்கான சட்டத்தை எழுதி நம்ம ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு வந்தது தான் இதே ஜனவரி 28 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 1950 நம்மளுடைய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இதே வெள்ளக்காரங்காலத்தில் 1774 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஹைகோர்ட்டில் வந்து சென்னை, மும்பை, கல்கத்தாவில் வந்து 1862ன்னு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் மறந்துடக்கூடாது. அப்புறம் ரொம்ப முக்கியமானது குடியுரிமையை பற்றி பார்த்தோம். 5 to 11 ஆர்டிக்கல், மொத்தம் 7 ஆர்டிக்கல் அதில் இடம்பெற்றிருக்கோம். முதல் 4 வந்து எப்படிலாம் பெறலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம். கடைசி 3 வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கண்டிஷன் நீக்கிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம். இந்திய குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது வந்து 1955 நம்மளது வந்து ஒற்றை குடியுரிமை மெத்தடு இங்கிலாந்துலேருந்து நம்ம டிராஃப்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமை நம்மகிட்ட தற்பொழுது எத்தனை இருக்குது? 6 இருக்குது. ஆனால் உருவாக்கப்பட்ட காலத்தில் 7 இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்போ சொத்துரிமை நீக்கிட்டாங்க. சொத்துரிமை நீக்கப்பட்ட சட்ட திருத்தம் 44வது சட்டத்தின் வருஷம் 1978 அதை நீக்கிட்டோம். இதில் ரொம்ப முக்கியமானது ஆர்டிகல் 32 நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. கோவரண்டோ, செஷியரடி, மாண்டாமஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. இதே உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய நீதி பேராணைகள் ஆர்டிகல் 32ல் சொல்லியிருக்கு. இதே உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய நீதி பேராணைகள் 226ல் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நம்ம இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எமர்ஜென்சி 3 வகையான எமர்ஜென்சிஸ் இருக்குது. 352 நேஷ்னல் எமர்ஜென்சி, 356 ஸ்டேட் எமர்ஜென்சி, 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இது எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்குது? பிரசிடென்ட்கிட்ட இருக்குது. அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் தேர்தல் கமிஷன் ஆர்டிகல் 324 324. இதே சட்ட திருத்தம் அப்படின்னு என்ன ஆர்டிகல்? அமெண்ட்மெண்ட் 368. 3 வகையான சட்ட திருத்தம் நம்மகிட்ட இருக்கு. சிம்பிள், அப்சல்யூட், ஸ்பெஷல். ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான் நமக்கு வரி சம்மந்தப்பட்ட சீர்திருத்தங்களை செய்யலாம். மத்திய மாநில உறவுகளில் ஏதோ ஒன்று மாற்றம் செய்யணும்னா நம்ம அதை செய்யணும். மத்திய மாநில உறவுகள் அட்டவணையில் எதில் சொல்லியிருக்காங்க? 7வது அட்டவணையில் சொல்லியிருக்கிறாங்க. 7வது அட்டவணையில் பொதுப்பட்டியல், அதே போல் மத்திய பட்டியல், மாநில பட்டியல் 3 வகையான விஷயங்கள் இருக்கும். மத்திய பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 100 விஷயங்கள் அவங்க கையில் இருக்குது. அதே போல் மாநில பட்டியலில் 61 விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது. அதே போல் பொதுப்பட்டியல் அப்படின்னா 52 விஷயங்கள். இது எல்லாமே 7வது அட்டவணையில் சொல்லப்பட்டு இருக்கிறது மத்திய மாநில உறவுகளை பற்றி. அப்புறம் நம்ம அடிப்படை உரிமைகள் பார்க்கக்குள்ள ஆர்டிகல் நம்ம பார்த்தோம், ஷார்ட்கட்டோட பார்த்தோம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்டிகல் 12 அப்படிங்கிறது என்னது? அரசு பற்றிய விளக்கம். அடுத்தது ஆர்டிகல் 13 ஒரு சட்டம் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம்.
ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். ஆர்டிகல் 15 ஜாதி மத இன வேறுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். ஆர்டிகல் 16 வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்தோம். ஆர்டிகல் 17 ரொம்ப முக்கியம், தீண்டாமை. ஆர்டிகல் 18 ரொம்ப முக்கியம், பட்டங்கள் ஒழிப்பு. பட்டங்கள் ஒழிப்புனா வெள்ளக்காரன் கொடுத்த பட்டத்தை வச்சுக்கூடாது, நம்ம நாடு கொடுக்கக்கூடிய பட்டங்கள் வச்சுக்கணும். பாரத ரத்னா அப்படின்னு கொடுக்குறத நம்ம எதை பற்றி, பாரத ரத்னாவை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது? இதே 18 தான், குழப்பிக்காதீங்க. அதனால தான் அதை தான் சொன்னேன். பட்டங்கள் ஒழிப்புனா வெள்ளக்காரன் பட்டம் இல்லை, நம்ம நாடு கொடுக்கக்கூடிய பட்டத்தை எதை வேணாலும் வச்சுக்கலாம். பத்மஸ்ரீ கொடுக்கறத பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது? 18 தான். பத்ம விபூஷன் கொடுக்கறது, அசோக் சக்ரா கொடுக்கறது, பாரத ரத்னா கொடுக்கறது, நம்ம நாடு கொடுக்கக்கூடிய எல்லா அவார்ட்ஸுமே இதில் வந்துடும். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 19 ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்தா சுதந்திர உரிமை, பத்திரிகை உரிமை. நம்ம இந்தியாவுடைய 4 பில்லர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம். 4 தூண்கள். இந்தியாவுடைய 4 தூண்கள் என்ன? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற வருமா, நிர்வாகத்துறை, நீதித்துறை, பத்திரிகை துறை. அதுதான் பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி சொல்லக்கூடியது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாட்டையும் வந்துடக்கூடாது. எங்கே வேணாலும் நம்ம சங்கம் வைக்கலாம், அது எங்கே வேணாலும் கூட்டம் கூட்டலாம், எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், எந்த தொழில் வேணாலும் செய்யலாம், ஏற்றுமதி செய்யலாம், இறக்குமதி செய்யலாம். ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நம்ம இடம் வாங்கி குடியேற முடியாது. சொந்தமாக டூர் போகலாம், மாதக்கணக்கில் தங்கி டூர் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஏதோ இன்வைட் போய் விசிட் பண்ணலாம். பட் ஆனால் அங்கே சொந்தமாக இடம் வாங்க முடியாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆர்டிகல் 370 சொல்லப்பட்டிருக்கு. 370 மறந்துடக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 266 நான் சொல்லியிருந்தேன். திரள் நிதி, நம்ம நாட்டுடைய கஜானாவை பற்றி சொல்லக்கூடியது 266. அவசரகால நிதி பற்றி சொல்லக்கூடியது 267 சொல்லப்பட்டிருக்கு. இது அவசர நிதி அப்படிங்கிறது என்னன்னா எமர்ஜென்சி பீல்டில் கொடுக்கக்கூடிய ஃபண்டு, எதிர்பாராத செலவு. இப்போ இதே பார்த்தீங்கன்னா பண மசோதா பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 110. அதேமாதிரி ஆண்டு நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட்டை பற்றி சொல்லக்கூடியது 112. இப்போது சபாநாயகர் எம்பியை, அதாவது சபாநாயகர் தாய்மொழியில் பேசுகிறதுக்கு அனுமதி அளிக்கலாம் மெம்பர்ஸுக்கு. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 120. அதாவது மினிமம் 10% ப்ரெசென்ட்னா மட்டுமே கூட்டம் நடைபெறும். ஜாயிண்ட் சிட்டிங், கூட்டத்தொடரத்துக்கு சார்ஜ் இருக்கக்கூடிய தலைவர் யார் அப்படின்னா சபாநாயகர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். குடியரசுத் தலைவருக்கு குறைஞ்சபட்ச வயசு எவ்வளோ? 35. துணை குடியரசுத் தலைவருக்கு குறைஞ்சபட்ச வயசு எவ்வளோ? 35. ஆளுநருக்கு எவ்வளோ? 35. இதே லோக்சபா மெம்பருக்கு 25. ராஜ்யசபாவுக்கு 30. இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதே போல் நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரோடைய சட்டமன்றத்தோடைய பதவி காலம் 6 ஆண்டுகள், நம்மளதெல்லாம் 5 தான். இப்போ குடியரசுத் தலைவர் எந்தெந்த முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களாம் பதவியில் நியமிப்பார்? தேர்தல் ஆணையரை நியமிப்பார், ஆர்பிஐ கவர்னர் நியமிப்பார், யூபிஎஸ்சி தலைவர் நியமிப்பார். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டுகிட்டே போகலாம், நம்ம பார்த்துருக்குறோம். சரி, ஓகே. முப்படைக்கும் தலைவர் இவர் தானே குடியரசுத் தலைவர். ஆர்டிகல் 53. அதுதான் 3 வருதுன்னு சொன்னா இல்லையா? 53 மறந்துடக்கூடாது, அதுக்காக தான் ஒரு க்ளூ கொடுக்குறது. ஆர்டிகல் 24 உனக்கு என்ன ஞாபகம் வரும்னு சொல்லியிருக்கிறேன். 4 கடைசி ஞாபகம் வரணும். அப்படின்னா என்ன? 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வேலையில் அமர்த்தக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கு. 48 என்ன சொல்லுது? 48 நீ கூட கேட்டியா, அது என்னன்னு கேட்டியா? என்னது? பசுவதை தடுப்பு சட்டம், புரியுதா இல்லையா? அது சில இப்போ ஆர்டிகல் 48 ஏனும் கொடுத்துருப்பாங்க, குழப்பிக்க வேண்டாம். அது ரெண்டும் சரிதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி ஆர்டிஐ வருஷம் என்ன? ஆர்டிஐ அதான் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. திட்டக்குழு எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 50. தேர்தல் ஆணையம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? இந்தியாவுடைய முதல் பொது தேர்தல் நடந்த மக்களவை முதல் கூட்டம் எந்த வருஷம் நடந்தது? 52. தேர்தலுடைய காலம் யாரை கேட்டீங்க? 51, 52 சரிதான். பட் 52 தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சபையில் உட்காடுறாங்க. அது ஒரு பாயிண்ட். அதேமாதிரி அமைச்சர் உட்காரக்கூடிய இருக்கை என்னன்னு சொல்லியிருக்கிறேன், ட்ரெஸரின்னு சொல்லியிருக்கிறேன், கருவூலம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதேமாரி சபாநாயகர் ஒரு பொறுப்பில் சபாநாயகராக உட்காந்துடுறாரு.
அவரை எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னா கட்சிக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. ஏன்னா எதுக்கும் பாதம் இல்லாமல் நடந்துக்கணும். புரியுது இல்லையா? சபாநாயகர் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டவர் அந்த பொறுப்பு வந்த உடனே. ஓகேவா? அவரும் ஒரு எம்பி தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு எம்பி. இப்போது குடியரசுத் தலைவர் துணை குடியரசு தேர்தலில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தேர்தலில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா என்ன திருத்தம்? என்ன மெஜாரிட்டியில் திருத்தணும்? ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் திருத்தணும். ஒரு புதுசாக ஒரு மாநிலத்தை உருவாக்கணும், அதுக்கான பேரை மாற்றணும். அந்த மாதிரி விஷயம் எந்த மெஜாரிட்டியில் வரும்? சிம்பிளில் வரும். எஸ்சி எஸ்டி சமூகத்தினருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். எந்த மெஜாரிட்டியில் வரும்? சிம்பிள்லேயே வரும். சரிங்களா? அதெல்லாம் சிம்பிள்லேயே வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அல்டிமேட்டாக பவரில் வரும். ஜிஎஸ்டி எதில் கொண்டு வந்தான்? ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஏன்னா 2 அவையிலையும் ஒப்புதல் பெற வேண்டும். மாநிலத்துக்கு அனுப்புவாங்க, அவங்களும் ஒப்புதல் பெற்று அது ஃபைனலாக குடியரசுத் தலைவர்கிட்ட போவோம், அது கையெழுத்து போடுவாங்க. இப்போ கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் குடியரசுத் தலைவர் அந்த ஸ்லிப்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மசோதா. கையெழுத்து போட்டார் அப்படின்னா அது சட்டம். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றதாக கருதப்படும் என்ன மசோதாவுக்கு? பண மசோதாவுக்கு. பண மசோதாவை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 110. ஓகே, வேற என்ன விஷயங்கள்? நிறைய பார்த்துருக்குறோம். வெரி குட். உச்ச நீதிமன்றம் ஓய்வு வயது. உச்ச நீதிமன்றத்தோடைய தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயது 65. அதே மாதிரி அவங்களுடைய டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க டெல்லியில்? 31. 1 + 30 அது வரையறை. இது ஹைகோர்ட்டுக்கு வரையறை கிடையாது. ஒவ்வொரு இதுக்கும் தகுந்தது இருக்கும். நம்மளுடைய கிளை நீதிமன்றம் மதுரை கிளை பெஞ்ச் 2004 கிளை நீதிமன்றம் வந்து விரைந்த கேஸை முடிக்கிறதுக்கு. அதே மாதிரி அதிக கிளை நீதிமன்றம் உள்ளது கவுஹாத்தி. எங்கே இருக்கு? அசாமில் இருக்குது. ஓகே, வேற பாயிண்ட்ஸ்? அடிப்படை கடமையை பற்றி பார்த்தலாம். அடிப்படை கடமைங்கிறது எங்கிருந்து வாங்கணும்? ரஷ்யாவிலேருந்து வாங்கணும். அடிப்படை உரிமை எங்கிருந்து வாங்கணும்? அமெரிக்காவிலேருந்து வாங்கணும். அடிப்படை கடமையில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் என்ன விதி என்ன விதியில் சொல்ல வர்றாங்க? 51(a)லேருந்து 51(k) வரைக்கும். ஏன்னா ஏபிசி ஏன்னா 11 கடமை இருக்குது. அமெண்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எத்தனாவது அமெண்ட்மெண்ட்டில் 11வது கடமையை சேர்த்துனாங்க? 86th அமெண்ட்மெண்ட். இயர் 2002. எஜுகேஷனை பற்றி தான் அதுவும் சொல்லுது. அதே ஆர்டிகல் 21(a)வும் எஜுகேஷனை பற்றி தான் சொல்லுது. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆர்டிகல் 45 என்ன சொல்லுது பார்க்கலாம். அதுவும் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு வரும். அதாவது எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு கல்வி பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. ஏன்னா கல்வின்னு வந்தால் நம்ம படிச்சுக்கிறது நல்லது. இதில் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் SSA சர்வ சிக்ஷா அபியான் நேற்று நம்ம பார்த்தோம் 2001 to 2002. அதே RMSA ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் 2009. இதெல்லாம் கல்வி ரிலேட்டடு. அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. 10th 12th டிகிரி 3 பேட்டர்னில் வந்த கமிஷனை யார் ரெக்கமெண்ட் பண்ணான்? கோத்தாரி கமிஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் நேற்று படித்ததில் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும். நீங்கள் கேட்கக்குள்ளே நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் போட்டு ஒரு படி. அதாவது நீ புதுசாலாம் எதையும் படிக்காத. ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தெரியாத விஷயத்தை தேடு, சேஃபாக இருந்துக்கலாம். நீ இதையும் விட்டுட்டு புதுசாக எதோ ஒன்று தேடணும்னு நீ தேடிட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் இதுவும் தெரியாது, புதுசாக தேடின விஷயமும் உனக்கு தெரியாது. இன்றைக்கி சூட்டாட இன்றைக்கி படித்த விஷயங்கள் நல்லா பக்காவாக படிச்சிருக்கிறோம். உனக்கு ஒரு திருப்தி இருந்ததுன்னா உட்காந்து இன்றைக்கி அதை தரவுப்பட்டு. ஏன்னா இந்த விஷயங்கள் தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சால் நமக்கு ப்ளஸ்ஸு தான். சரியா? சரி, ஆல் தி பெஸ்ட். சார் வந்திருக்கிறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு பார்த்துட்டு சார் வாங்க.